ஆன்லைன் இந்த சூதாட்ட கேம்களை வந்துட்டு கூடிய சீக்கிரம் பேன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமது அரசியல் தலைவர் அவர் கமெண்ட் என்ன சொல்றாங்க, முண்டங்கள் ஆடுவதும் தண்டங்கள் சாவதும் இயற்கை தானே அப்படின்லாம் ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க. இந்த பிரபலத்துக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கலாம்? பிரபலத்தையும் ஆட வச்சு உங்களையும் ஆட வச்சான் பாருங்க, அவன் தான் சிறந்த ஆட்டக்காரன். வணக்கம், நான் உங்கள் பிரகாஷ். என் குருமாக்கட்டு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தமன்னா விராட் கோலி வந்துட்டு கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு செய்தி ஊடகங்கள்லாம் வதந்திகள் பரவிட்டு இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, ஆன்லைன் கேம்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு இவங்க இளைஞர்களை தவறான பாதையில் வழி நடத்தி கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த பிரபலத்துக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கலாம்? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விராட் கோலி தமன்னா வந்துட்டு இளைஞர்களை தவறான பாதையில தூண்டும் அளவுக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸ், அதாவது MPL மொபைல் பிரீமியர் லீக் அப்படிங்கிற கேம்ஸை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோகத்தை உண்டு பண்ணி இளைஞர்களை தவறான பாதைக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு வக்கீல் வந்து கேஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அதனால இவங்களை வந்துட்டு கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நிலவுச்சு. ஸோ இவங்களை கைது பண்ணணும். இவங்க இல்லாமல் வேற என்னென்ன பிரபலங்கள் அப்படின்னா, பிரகாஷ் ராஜ், சௌரவ் கங்குலி, இவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கேம்களை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்துட்டு கோர்ட் நோட்டீஸ் கொடுத்ததா சொல்றாங்க. அவங்களும் அந்த பல பரீட்சையில இடம் பெறாங்க. இப்போ இந்த பிரபலங்கள்லாம் கேம்களை வந்துட்டு ப்ரொமோட் பண்றாங்க. அடுத்து Dream11 ஒரு கேம் இருக்கும். அந்த கேமை ப்ரொமோட் பண்ற பெரிய தலைக்கு எந்த கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் கொடுக்க போறாங்க? ஓகே, தோனிங்கிறவர் வந்துட்டு நன்மதிப்பை உடையவர், நமது நாட்டுக்கு பெரும் பலம். ஸோ கிரிக்கெட் விளையாட்டுல ஸோ அதனால இவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேர் இருக்கு. இப்போ இவர் வந்துட்டு Dream11 ப்ரொமோட் பண்றாரு. இவருக்கு ஏன் கோர்ட் நோட்டீஸ் கொடுக்கல? Dream11 வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு காசு செலவு பண்ணி சூதாட்டத்தில் ஈடுபடுற மாதிரி தான் காசு செலவு பண்ணி கடன்லாம் வாங்கி இதில் போட்டு டீம்லாம் கரெக்டாக செட் பண்ணி கரெக்டாக உழுகுது அப்படின்னு சொல்றாங்க. அதில் வந்துட்டு ஒருத்தருக்கு கட்டண பணம்லாம் திரும்பி வந்துடுது. ஆனால் 30 ரூபா போச்சு, 40 ரூபா போச்சுன்னு சொல்ற ஆளுகளும் இருக்கிறாங்க. அதிகமாக ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி தோத்து போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த கருத்தை முன்னாடி வைக்கிறேன். ஸோ இந்த பிரபலங்களுக்கெல்லாம் கோர்ட் வந்து நோட்டீஸ் கொடுக்குறப்ப இந்த பிரபலம், அதாவது வீடு இவருக்கு கட்டிக்கிறாங்க, அவருக்கு நம்ம என்ன கருத்தை முன்வைக்கலாம்? இவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா? எந்த கேமை ப்ரொமோட் பண்ணாலும் உயிரிழப்புகள் நடக்கத்தானே செய்யுது. மெயினா இது வந்து நம்மளுடைய தவறு. ஸோ நம்ம ஏன் அந்த மோகத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மனக்கட்டுப்பாடு வேணும். இருந்தாலும் இந்த இணையதளத்துல இதெல்லாம் வந்து சாத்தியமா? ஆனா கவர்மெண்ட் பார்த்து ஒரு சமுதாயத்துக்கு நல்லதாக அமையக்கூடிய ஒரு விளையாட்டுகளை அமைச்சு கொடுத்தா நல்லதுதான். ஆனா கவர்மெண்ட் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் இந்த சூதாட்ட கேம்களை வந்துட்டு கூடிய சீக்கிரம் பேன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமது அரசியல் தலைவர் ஐயா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே. ஏற்கனவே தெலுங்கானாவிலாம் வந்துட்டு ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸ் வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க. ஒடிஷா அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்துட்டு டைட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ Dream11 ப்ரொமோட் பண்ணுற இந்த நம்ம தலை தோனிக்கு கோர்ட் நோட்டீஸ் கொடுத்தா இது கரெக்டாக வருமா? ஏன்னா சட்டம் எல்லாருக்கும் சமம். விராட் என்ன, தமன்னா என்ன, சௌரவ் கங்குலி என்ன, பிரகாஷ் ராஜ் என்ன, தோனியும் அதே மாதிரி தானே. இந்த MPL கேம்ல நடிச்சவங்களுக்கு மட்டும்தான் கோர்ட் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னா Dream11 அந்த சூதாட்ட கேமையும் ப்ரொமோட் பண்றவங்களுக்கு என்ன நோட்டீஸ் கொடுக்கறது? எல்லாமே கடைசியில வந்துட்டு அந்நிய நிறுவனங்களின் சதியா, கார்பரேட்டுகளின் சதியா அப்படிங்கிற ஒரு டவுட்டை கொடுக்குது. நேற்று IPL எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ Dream11 நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க, நிறைய பேர் தோத்திருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சாங்க இல்லது ஜெயிக்க வச்சிருக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஸோ எந்த டீம் வந்துட்டு யாரு அதிகமாக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு மனக்கற்பனையில இவங்க வந்து பணம் போடுறாங்க. இதே மாதிரி தான் சூதாட்டத்தில் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். பாண்டிச்சேரியில் ஒரு இளைஞர் வந்துட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி குடும்பம் குழந்தையெல்லாம் விட்டுவிட்டு தீக்குளிச்சுட்டு செத்து போனாப்புல. கன்னியாகுமரியில் ஒரு பையன் செத்து போனாப்புல. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து செத்து போயிருக்கிறாப்புல. தற்கொலைகளில் மட்டும். ஸோ இது இப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது மனித குலத்துக்கு ஒரு கரெக்டான தீர்வா அமையுமா? இந்த கருத்தை நீங்க கமெண்ட்ல முடிஞ்சா சொல்லுங்க. இது சமுதாயத்துக்கு உகந்ததா இந்த கேம்? நமது தமிழக பாரம்பரியத்துக்கு ஈக்குவலா எந்த கேமாவது ஆன்லைன்ல இருக்குமா? ஆன்லைன்னு போனாலே நமது ஊக்கம் ரொம்ப குறையுது, மனச்சோர்வுகள் அதிகமாகுது. இதெல்லாம் சிறந்ததா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு கமெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விளம்பரமே அதிகமா சமூக ஊடகங்கள்ல வருது, அந்த விளம்பரங்களை எல்லாம் ஏன் தடை பண்ணக்கூடாது? நடிகர்களை வந்துட்டு ஏன் சொல்றீங்க? அந்த விளம்பர கம்பெனியவே தடுத்து நிறுத்திடுறதுனால ஓகே, எங்க நல்லது நடந்தாலும் கரெக்ட் தானே. இன்னொரு கமெண்ட் என்ன சொல்றாங்க, முண்டங்கள் ஆடுவதும் தண்டங்கள் சாவதும்
இயற்கை தானே அப்படின்லாம் ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க. ஆனா இங்க நாம் இறப்ப எந்த விதத்துல நம்ம வந்து தடுத்து நிறுத்தி கொள்ள முடியும்? ஸோ இது குறித்து நல்லா நம்ம ஆராயணும். ஸோ உங்களுடைய கருத்து என்ன? தோனிக்கு நோட்டீஸ் கொடுக்கலாமா, இல்லை தோனிக்கும் அரெஸ்ட் நோட்டீஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. ஸோ பப்ளிக் இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. நம்ம ஆளுங்க வந்துட்டு தேவையில்லாத மனிதர்களுக்கெல்லாம் கோயில் கட்டக்கூடிய ஆட்கள். ஸோ அந்த இடத்துல இந்த கேம்ஸுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணி இவங்க இந்த மாதிரி சமுதாயத்தில் சம்பாதிக்கத்தானே செய்வாங்க. ஸோ அவங்கள எப்படி நம்ம பீட் பண்ணுறது, நம்மளுடைய மனக்கட்டுப்பாடை எப்படி கொண்டு வந்துடுறது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த ஒரு வீடியோவின் முடிவுலையும் நம்ம ஒரு சின்ன கருத்து சொல்கிறோம். இன்னைக்கு என்ன கருத்து அப்படின்னா, வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் துணிஞ்சு நின்று என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு உறுதி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது பாசிட்டிவிட்டியை நோக்கி தான் போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உருமாக்கட்டுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம மணி அடிக்கிற பட்டன் தட்டிங்க அப்படின்னு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு மணி அடிக்கும். அதுக்கப்புறம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உருமாக்கட்டோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் இருக்குது. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரமாக இருங்க. நன்றிகள், வணக்கங்கள். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். பிரபலத்தையும் ஆட வச்சு உங்களையும் ஆட வச்சான் பாருங்க, அவன் தான் சிறந்த ஆட்டக்காரன்.